டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் வந்து விஷயம் ஹாப்பி நியூ இயர். இந்த 2022 வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா சந்தோஷத்தையும் நலத்தையும் கொடுத்து எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா வல்ல இறைவனை வந்து நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2022 வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதுதான். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு ஸ்வீட்டோடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இன்றைக்கி வந்து நான் ரசகுல்லா செய்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரசகுல்லா எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கடை டேஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து வற்றக்கூடாது, நல்லா கொதிச்சா மட்டும் போதும். நம்ம வந்து இந்த பாலை வந்து திரைய தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ கொதிக்கட்டும். நல்லா பால் வந்து இப்போ தான் நல்லா கொதிக்க போகுது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்தளவு கொதிச்சாவே போதும். இப்போ வந்து நம்ம வினிகர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து 200 ml வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் வாட்ரு. இதில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் எடுத்திருக்கேன். நான் இந்த வினிகர் எல்லாத்தையும் இந்த தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வினிகர் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ml அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்துட்டேன். இறக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் லெமன் வச்சு கூட பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு வந்து நீங்கள் 1 லெமன் ஃபுல் ஜூஸ் வந்து எடுத்து அதில் வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து திரள அதுவும் போல் வந்து இந்த மாதிரி கெட்டியாக வராது. ஒரு மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கிளறிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டுறதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜல்லடை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு துணி போட்டிருக்கேன். நல்லா க்ளீனான துணியை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை வந்து இப்படியே வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வந்து கைட்டை வச்சு பிழிஞ்சிடாதீங்க. இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து வடிஞ்சதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வேறு தண்ணி நார்மல் வாட்டர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த வினிகரில் இருக்க புளிப்புத்தன்மை வந்து நமக்கு ரிமூவ் ஆகணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து லெமன் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2லேருந்து 3 டைம் வந்து நல்லா ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த புளிப்போட டேஸ்ட்டு தான் அப்படியே இருக்கும். நமக்கு ரசகுல்லா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கட்டிக்கங்க. இப்போ வந்து கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ சூடு வந்து நல்லா ஆறி இருக்கும். இப்போ வந்து நல்லா கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணியை ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே தூக்கி வச்சிடணும். ஒரு 30 நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் மட்டும் தூக்கி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி உரலை தூக்கி வச்சிட்றேன். இப்போ நான் 20 நிமிஷத்துலேயே எடுத்துடுறேன். அதை தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நமக்கு வந்து பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கைட்டை வந்து உதுத்து விட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தான் பிசைய ஆரம்பிக்கணும். நல்லா கைட்டை வந்து அழுத்தி பிசையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
நீங்கள் அழுத்துறது வந்து கம்மியான அளவுக்கு மட்டும் அழுத்துனீங்க அப்படின்னா உருண்டையும் உடைய ஆரம்பிச்சிரும். அதே போல் வந்து சாஃப்டாகவும் கிடைக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தளவுக்கு வந்து கையில் வந்து நல்லா வந்து உதுத்து விட்டாச்சு. இந்த கை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து பிசைங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரம் கூட ஆகும் ஒரு சில நேரத்தில் வந்து. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து ஒரு 25 நிமிஷமாக வந்து பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உருண்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் பால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக வைக்கும்போது வந்து நம்ம என்ன சைஸில் இந்த சைஸில் போகிறோம்னா இதோட வந்து டபுள் சைஸில் வந்து மாறிடும். அதனால் வந்து சின்ன பாலாகவே வந்து நீங்கள் உருட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அளவு வந்து கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து உருண்டை உருட்டிக்கலாம். நம்ம நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து உருண்டை உருட்டிக்கங்க. நம்ம வந்து குலோப் ஜாமுக்குலாம் உருட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கிராக் இல்லாமல் வந்து உருண்டை உருட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜீராவில் வந்து வேக போடும்போது வந்து உங்களுக்கு வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து கிராக்காக வந்து உருண்டை உருட்டிட்டீங்க அப்படின்னா வந்து போட்டோடனே வந்து அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வைப்போம். அப்போ வந்து உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். 600 ml வந்து தண்ணி சேர்க்குறேன். 1 லிட்டர் வந்து பால் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து உருண்டை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 600 ml வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுகர் வந்து 300 ml வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து நீங்கள் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா 3 கப்பு வந்து தண்ணி வைக்கணும். அதுக்கு குறைவாக வந்து தண்ணி வைக்க வேணாம். உங்களுக்கு வந்து அந்த உருண்டையை வந்து நம்ம வந்து வேக போடுவோம். அப்போ வந்து ஒரு 20 நிமிஷமாவது வேக போடணும். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு சுகர் தண்ணி வந்து வத்திருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃப்ரீயாக வேகிறதுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ 300 ml வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 600 ml வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சில பேர்த்துக்கு வந்து பாலோட ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாலோட ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. உருண்டையை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1 லிட்டர் பாலில் வந்து 15 ரசகுல்லா உருண்டை வந்து கிடச்சிருக்கு. இந்த உருண்டை உருட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு உருண்டை உருட்டிட்டு இதில் எடுத்து போட்டணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிரும். இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ரசகுல்லா வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடையாமல் வந்து அழகாக வந்திருக்குது. ரசகுல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசகுல்லா வந்து எப்போயுமே செஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். 1 செகண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்.